வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவுக்குள் படையெடுத்து சென்ற உக்ரைன் ராணுவம் அங்கு ஆக்கிரமித்து தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த முதலாவது நகரம் சுட்சாவுக்கு வாஷிங்டன் போஸ்ட் செய்தியாளர்களை அழைத்து சென்று நகரை சுற்றி காட்டினார்கள். உக்ரைன் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த ரஷ்ய நகரத்தில் செய்தியாளர்கள் பார்த்த காட்சிகளை இந்த காணொளியில் தருகின்றோம். இந்த ரஷ்ய நகரத்தின் நுழைவாயிலில் உள்ள 2 அறிவிப்பு பலகையில் சுட்சா என்று நகரத்தின் பெயர் ரஷ்ய மொழியில் எழுதப்பட்டிருந்தது. அறிவிப்பு பலகையின் இரு பக்கத்திலும் வரையப்பட்ட உக்ரைன் கொடியில் உள்ள நீலம் மற்றும் மஞ்சள் கோடுகள் ரஷ்யாவின் சில பொதுமக்கள் உக்ரைனின் கட்டுப்பாட்டில் வாழ்கிறார்கள் என்பதை காட்டின. அத்துடன் உக்ரைன் மீதான புட்டினின் போர் உண்மையில் திட்டமிட்டபடி நடக்கவில்லை என்பதற்கும் தெளிவான சான்றுகளை வழங்கியது. உக்ரைனிய படைகள் இந்த ரஷ்ய எல்லை பகுதிக்குள் நுழைந்து 13 நாட்களுக்கு பின்னர் துருப்புக்கள் தங்கள் கைகளில் பிரகாசமான நீல நாடாவுடன் சுட்சாவின் சேதமடைந்த தெருக்களில் ரோந்து செல்கின்றனர். உள்வரும் ஆளற்ற விமானங்களுக்காக வானத்தை அவ்வப்போது கவனிக்கின்றனர். உக்ரைன் ராணுவம் ஒரு கடையின் முன்புறத்தை மூடி அதை ஏடிபி என்று மறுபெயரிட்டிருந்தது. ஏடிபி ஒரு பிரபலமான உக்ரைனிய மளிகை கடை சங்கிலி. அங்கு உக்ரைன் ராணுவத்தினர் உக்ரைன் நாணயத்தில் பொருட்களை வாங்க முடியும். நிர்வாக கட்டடங்களில் இருந்து ரஷ்ய கொடிகள் அகற்றப்பட்டன. ஆனால் நீலம் மற்றும் மஞ்சள் உக்ரைனிய கொடிகள் பறக்கவில்லை. ரஷ்ய பொதுமக்கள், அவர்களில் பெரும்பாலானோர் வயதானவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் பள்ளியின் அடித்தள தளத்தில் தூங்கினார்கள் அல்லது அதன் முற்றத்தில் அமைதியாக அமர்ந்தனர். அங்கு உக்ரைன் துருப்புக்கள் அவர்களுக்கு தண்ணீர் மற்றும் உணவை வழங்கினார்கள். காற்று, புகை, மரணம் மற்றும் துண்டுகள் மற்றும் குப்பைகள் சாலைகளில் பரவலாக உள்ளன. கிராம வீடுகள் பெரும்பாலும் அப்படியே தோன்றின. ஆனால் சுட்சா நகரின் மையத்தில் உள்ள கட்டடங்கள் குண்டுவீச்சு மற்றும் ஷெல் தாக்குதல்களால் மோசமாக சேதமடைந்தன. உக்ரைனிய துருப்புக்களால் அங்கு அழைத்துச் செல்லப்பட்ட வாஷிங்டன் போஸ்ட் செய்தியாளர்கள் உக்ரைனின் ராணுவம் பொதுமக்களை கொள்ளையடித்தது அல்லது தாக்கியது என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் காணவில்லை. சுட்சாவில் நேர்காணல் செய்யப்பட்ட டசின் ரஷ்ய பொதுமக்கள் தாங்கள் நன்றாக நடத்தப்பட்டு வருவதாகவும் கொல்லப்பட்ட எந்த குடியிருப்பாளர்களையும் பற்றி தெரியவில்லை என்றனர். ஆனால் அவர்கள் இன்னமும் தங்கள் நகரத்தை ரஷ்ய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புவதாகவும் தெரிவித்தனர். ஒரு வயதான பெண் அல்லது ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள குர்ட்ஸ் நகருக்கு மனிதாபிமான நடைபாதையை திறக்கும்படி மன்றாடினார். 91 வயது முதியவர் ஒருவர் பத்திரிகையாளர்களிடம் தம்மை உக்ரைனுக்கு அழைத்து சென்று கார்கிவில் தனது மகளை கண்டுபிடிக்க உதவுமாறு கேட்டுக்கொண்டார். புட்டினின் படையெடுப்பு பல ஆண்டுகளாக குடும்ப உறுப்பினர்களை சோகமாக பிரித்ததற்கான அறிகுறி அது. உக்ரைனிய துருப்புக்கள் தமது சொந்த பிராந்தியத்தில் செயற்படுவது மற்றும் அங்கு வசிக்கும் மக்களை நடத்துவது போல் தெரிகிறது. உக்ரைன் தனது தாக்குதலின் இலக்கை நீண்டகால ஆக்கிரமிப்புக்கான வெற்றியாக கருதவில்லை. ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனிய நிலத்தை திருப்பி தருமாறு ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான தற்காலிக ஆக்கிரமிப்பு இது என்கிறார்கள். இருப்பினும் உக்ரைனிய படைகள் குர்ட்ஸ் பிராந்தியத்திற்குள் தொடர்ந்து முன்னேறி ரஷ்ய துருப்புக்களின் முக்கியமான உள்கட்டமைப்புகளை அளித்து வருகின்றன. தரையில் உள்ள படைகளுக்கும் உக்ரைன் முழுவதிலும் உள்ள பலருக்கும் ரஷ்யாவுக்குள் ஊடுருவல் என்பது உக்ரைனின் ரஷ்ய ஆக்கிரமிப்பை தொடராது புட்டினை தடுப்பதற்கான ஒரு முக்கியமான உக்தியாக கருதப்படுகிறது. சுட்சா நகர தாக்குதலை திட்டமிட உதவிய ஆளற்ற விமான பிரிவு தளபதியான 28 வயதான மார்க்சர் இது தற்காலிகமானது என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறினார். 2 வாரங்களுக்கு முன்புதான் ரஷ்ய இராணுவத்தினரின் இராணுவ தளத்திற்குள் இருக்கும் நிலத்தடி பதுங்கு குழியில் இருந்து அவர் பேசினார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே இவ்வாறு செய்யப்படுவதாக மது தளபதிகள் உட்பட அனைவரும் நினைக்கின்றனர் என்று அவர் கூறினார். அவர் மார்ச் 2022 ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனின் எனர்ஹாடர் நகரத்தை சேர்ந்தவர். இந்த நடவடிக்கை நாங்கள் விரைவில் நமது சொந்த நகரத்திற்கு திரும்ப உதவும் என்று நான் நம்புகின்றேன் என்றார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்புக்கு 2.5 ஆண்டுகளுக்கு பின்னர் உக்ரைனின் படைகள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ரஷ்யாவின் குர்ட்ஸ் பிராந்தியத்தின் எல்லையில் ஒரு ஆச்சரியமான தாக்குதலை தொடங்கின. தாக்குதலின் போது பல அனுபவமற்ற படைத்துருப்புகள் உட்பட ரஷ்ய துருப்புக்களை போர்க்கைதிகளாக பிடித்தனர். உக்ரைன் அதன் பின்னர் சுமார் 1400 சதுர கிலோமீட்டர் ரஷ்ய நிலப்பரப்பையும் கைப்பற்றியுள்ளது. உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி நேற்று வெளியிட்ட தனது இரவு காணொளியில் ரஷ்யாவின் குர்ட்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைனின் ஆக்கிரமிப்பு அந்த பிரதேசத்தில் ஒரு இடையக மண்டலத்தை உருவாக்கும் நோக்கம் கொண்டதாக கூறினார். உக்ரைனிய துருப்புக்களுடன் உக்ரைனிய கட்டுப்பாட்டில் உள்ள ரஷ்யாவுக்குள் 2 இடங்களுக்கு பத்திரிகையாளர்கள் பயணம் செய்தனர். இராணுவ விதிகளுக்கு இணங்க பத்திரிகையாளர்கள் உக்ரைன் துருப்புக்களை அவர்களின் முதல் பெயர் அல்லது அழைப்பு அடையாளத்தின் மூலம் மட்டுமே குறிப்பிட வேண்டும். மேலும் முக்கியமான இடங்களின் பெயர்களை வெளியிடக்கூடாது என்பதே அந்த சுற்றுப்பயணத்தின் நிபந்தனைகள். ஊடகவியலாளர்கள் உக்ரைன் படையினருடன் 2 வாகனங்களில் பயணம் செய்தனர்.
ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடக்கத்தில் ரஷ்ய படைகள் உக்ரைன் முறியடித்த போது அளிக்கப்பட்ட எல்லைக்கடவை வழியாக கார்கள் சென்றபோது கிரிம் என்ற கோல் சைன் கொண்ட சிப்பாய் ஒருவர் நிருபர்களை நோக்கி புன்னகைத்தார். கிரிம் என்ற கோல் சைன் மூலம் தனது சொந்த ஊரான கிரிமியாவை அவர் மறக்கவில்லை என்று காட்டுகிறார். நிருபர்களை அவர் வரவேற்ற போது ரஷ்யாவுக்குள் வரவேற்கிறோம் என்றார். நாம் ஆக்கிரமித்தாலும் இது உக்ரைன் அல்ல, இது ரஷ்யா தான் என்று தெரிவித்த அவர், ஆக்கிரமிப்பின் பலி கிரிமியா குடியிருப்பாளரான எனக்கு தெரியும். அதனால் ரஷ்ய நகரத்தை நாம் உக்ரைனுடன் சேர்த்து கொள்ள மாட்டோம். எங்கள் நகரத்தை விட்டுவிடுங்கள், உங்கள் நகரத்தை விட்டுவிடுகிறோம் என்றார். நிருபர்களை ஏற்றிக்கொண்டு கார்கள் அழுக்கு மற்றும் செப்பனிடப்பட்ட சாலைகள் வழியாக வேகமாக சென்றன. சமீபகால தாக்குதல்களில் இருந்து ஒவ்வொரு திசையிலும் புகை மேகங்கள் எழுந்த வயல்களை கடந்து சென்றன. உக்ரைனிய ராணுவ வாகனங்களில் மஞ்சள் மற்றும் நீல முக்கோணங்கள் தங்களின் முன்பக்கங்களிலும் பக்கங்களிலும் ஒட்டப்பட்டிருந்தன. உக்ரைன் துருப்புக்கள் காடுகளில் மறைந்திருக்கும் ரஷ்ய துருப்புக்கள் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தலாம் என்றும் ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் ஆளற்ற விமானங்களை ஏவுவதாகவும் நிருபர்களை எச்சரித்தனர். கார்கள் ஒரு பெரிய பண்ணையை கடந்து சென்றன. அங்கு 2 நாட்களுக்கு முன்பு 3 ரஷ்ய துருப்புக்களை காவலில் வைக்க உதவியதாக கிரீம் கூறினார். எமது துருப்புக்கள் அவர்களுக்கு சிகரெட்டை கொடுத்தனர். அதன்பின் உக்ரைனிய புலனாய்வு பிரிவினரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். நாங்கள் ரஷ்ய இராணுவத்தை போல் இல்லை என்றும் அவர்களுக்கு எதுவும் ஆகாது என்றும் நான் ரஷ்ய மொழியில் அவர்களுக்கு விளக்கினேன். சுட்ஜாவில் இருந்து சுமார் 30 நிமிடங்கள் பயணத்தின் பின் உக்ரைன் ராணுவ யூனிட்டின் பதுங்கு குழியில் இருந்து உக்ரைனிய துருப்புக்கள் அமைதியாக வெளியே வந்து உணவு சமைத்து உண்கிறார்கள். சிலர் தங்கள் தொலைபேசிகளை சரிபார்த்தனர். ரஷ்யர்கள் விட்டு சென்ற குப்பை குவியல்களை சுற்றி பூனைகளும் நாய்களும் சுற்றி திரிந்தன. கீழே உக்ரைனிய ஹெல்மெட்டுகள் மற்றும் சீருடைகள் ரஷ்ய துருப்புக்கள் தூங்கும் படுக்கைகளுக்கு அடுத்த அலுமாரியில் அடுக்கப்பட்டன. ரஷ்ய துருப்புக்களின் தனிப்பட்ட பொருட்கள் இன்னமும் சிதறி கிடந்தன. ஒரு கிட்டார் மற்றும் துருப்புக்களுக்கான பிரார்த்தனைகள் உட்பட மத புத்தகங்கள் ரஷ்ய மொழியில் காணப்படுகின்றன. உக்ரைனியர்கள் ரஷ்ய இராணுவ தளத்தின் சுவர்களில் செய்திகளை எழுதினர். ஒருவர் மாலை வணக்கம், நாங்கள் உக்ரைனில் இருந்து வருகிறோம் என்று எழுதினார். மற்றும் ஒருவர் உங்கள் மடுவை நீங்களே சுத்தம் செய்யுங்கள், நல்ல பையனாக இரு என்று எழுதினார். உக்ரைன் துருப்புக்கள் ஸ்வீடன் அன்பளிப்பாக வழங்கிய உயர்தர ஸ்வீடிஷ் உலர் உணவுகளை உண்கின்றனர். ரஷ்ய இராணுவ தளத்தில் ரஷ்ய துருப்புக்கள் விட்டுச் சென்ற உணவுப் பொருட்களை ஒரு பன்றிக்கு உட்பட வெளியில் உள்ள விலங்குகளுக்கு தினமும் போடுவதாக பாக்சர் கூறினார். சுட்ஜாவுக்கு செல்லும் போது பாக்சர் தனது சிப்பாயில் ஒருவரான வலேரியை கனேடிய கவசப்போர் வாகனத்தில் பயணிக்கும் நிருபர் குழுவுக்கு வாகனத்தின் கூரையில் இருந்து M2 கனரக இயந்திர துப்பாக்கியுடன் மேலதிக பாதுகாப்பு அளிக்கும்படி கூறினார். காடுகளை உன்னிப்பாக கண்காணித்து நீங்கள் அசையும் பொருட்கள் எதை பார்த்தாலும் உடனே சுட்டு வீழ்த்துங்கள் என்று பாக்சர் அவரிடம் கூறினார். துருப்புக்கள் வாகனத்தின் ஒலி அமைப்பிலிருந்து பாப் இசையை ஒலிக்கச் செய்தனர். வீதியில் ஒரே ஒரு ரஷ்ய குடிமகனை மட்டும் காண முடிந்தது. ஒரு நடுத்தர வயது பெண் 2 பெரிய குதிரைகளை தனது முன்முற்றத்தில் மேய்த்து கொண்டிருந்தார். உக்ரைன் இராணுவ வாகனங்கள் கடந்து சென்ற போது அவர் நிமிர்ந்து பார்க்கவில்லை. நகரத்துக்குள் நுழைந்ததும் பாக்சரின் அறிவுரைகளை கவனமாக கேட்குமாறு நிருபர்கள் அனைவருக்கும் கூறப்பட்டது. நான் ஆளற்ற விமானம் என்று சொன்னால் எல்லோரும் மரத்தடியில் தலைமறைமாகிவிட வேண்டும் என்றார் அவர். நிருபர்கள் உக்ரைனிய துருப்புக்களுடன் சேர்ந்து கனடிய கவச வாகனத்தில் ஷெல் மற்றும் வெடிகுண்டு தாக்குதல்களில் இருந்து தஞ்சமடைய 70 பொதுமக்கள் தங்கியிருக்கும் கட்டடத்தை நோக்கி நகர்ந்தனர். சமீப நாட்களாக போர் குறைந்ததால் சிலர் தமது சொந்த வீடுகளுக்கு திரும்பினர். வெளியே நிற்கும் பெண்கள் தங்களுக்கு மருந்து, உணவு மற்றும் இதர உதவிகள் வழங்கப்படுவதாக கூறி உக்ரைன் துருப்புக்களுக்கு நன்றி தெரிவித்தனர். உக்ரைன் எல்லையில் போர் நடந்தாலும் அது தங்கள் நகரத்திற்கு வரும் என்று அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை என்றார்கள். 45 வயதான லியூட்மிலா நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை என்றார். 57 வயதான மேரினா புட்டின் உங்கள் செலன்ஸ்கியுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளட்டும் என்று கூறி உக்ரைனிய படைகளிடம் பேசினார். நாங்கள் உண்மையில் ஒருவித உடன்பாட்டை விரும்புகிறோம் நண்பர்களே. நீங்கள் எங்களிடம் வந்துள்ளீர்கள், நன்றி. நீங்கள் எங்களை நன்றாக நடத்துகிறீர்கள். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் இங்கிருந்து வெளியேறி எங்கள் குழந்தைகளை இங்கு திரும்ப அழைத்து வர விரும்புகின்றோம். விஷயங்கள் நல்ல முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். நாங்களும் நீங்களும் அருகருகே அமைதியாக வாழ வேண்டியவர்கள். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா என்று கேட்டார். பாக்சர் உக்ரைனில் தனது சொந்த ஊரை பற்றி அவர்களிடம் கூறினார். கிரிமியாவில் எனது ஊர் ரஷ்யர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. 2014 ரஷ்யா முதலில் உக்ரைனை ஆக்கிரமித்து கிரிமியாவை இணைத்த போது அவர் தனது 18 வயதில் இருந்தார். உடனே உக்ரைன் இராணுவத்தில் இணைந்தேன் என்றார். அதற்கு ரஷ்ய பெண் மெரினா நாங்கள் வெறும் அப்பாவி பொதுமக்கள் என்று பதிலளித்தார். நாங்கள் பொதுமக்களாக இருந்தபோது நானும் அப்படித்தான் நினைத்தேன் என்று பாக்சர் கூறினார்.
65 வயதான தமாரா, எங்களிடம் ஒரு கோரிக்கை உள்ளது. எங்கள் சுட்சா நகரை புகைப்படம் எடுத்து புட்டினுக்கு அனுப்புவோம் என்று கூறினார். அதை எங்கள் ஜனாதிபதியிடம் காட்டுங்கள், அவர் பார்க்க வேண்டும். நாங்கள் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் விரும்புகிறோம். எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று மெரினா கூறினார். பொதுமக்கள் தங்கியுள்ள பாடசாலைக்கு வெளியே ரஷ்ய மொழியில் ஒரு அறிவிப்பு பலகை காணப்படுகிறது. அதில் பாடசாலை அடித்தளத்தில் இருப்பவர்கள் பொதுமக்கள், உள்ளே துருப்புக்கள் யாரும் இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. உக்ரைன் ராணுவத்தின் ஒரு தண்ணீர் விநியோக ட்ரக் பாடசாலை முற்றத்தில் வந்து நின்றது. பெண்கள் பிளாஸ்டிக் பாட்டில்களுடன் வரிசையாக நின்று தண்ணீர் பிடித்தனர். டேனியல் என்ற 13 வயது சிறுவனுக்கு உலர் ராணுவ உணவுப் பொட்டல்களை உக்ரைனிய சிப்பாய் ஒருவர் வழங்கினார். சிறுவன் அதை வாங்கிக் கொண்டு சிரித்துக் கொண்டே அடித்தளத்துக்கு ஓடினார். உக்ரைனிய துருப்புகளால் தவறாக நடத்தப்பட்டதாக அவர்கள் கூறவில்லை. பல உக்ரைனியர்கள் பல ஆண்டுகளாக அனுபவித்த போரின் அவமானங்களை ரஷ்ய பொதுமக்களுக்கு ஏற்படுத்தவில்லை. சமீபகால நாட்களில் கடுமையான போர் இருந்த போதிலும் நிருபர்கள் சுட்சாவில் ஒரே ஒரு சிறிய வெடிப்பை மட்டுமே கேட்டனர். கடந்த வாரம் ஒரே நாள் இரவில் வெடிப்புகள் அடிக்கடி சத்தமாக கேட்டதாகவும் அதன் பின் அமைதியாக உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். பாடசாலை அடித்தள தங்குமிடத்தின் காற்று ஈரப்பதமாகவும் மந்தமாகவும் இருந்தது. மின்சாரம் இல்லை. ஒவ்வொரு அறையிலும் இருளில் பொதுமக்கள் மெத்தைகளில் படுத்திருந்தனர். சில குழந்தைகள் இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் வயதானவர்கள் இருந்தார்கள். ஒரு அறையில் 75 வயதான வாலண்டினா என்ற சிறிய அசையாத பெண்மணி தனது சொந்த ஒளிரும் விளக்கை பிடித்துக் கொண்டு உதவிக்காக மெத்தையிலிருந்து கூப்பிட்டார். பாக்ஸர் உள்ளே சென்று அந்த பெண் நடப்பதற்கு உதவினார். பின் மூலையில் இருந்த மெத்தையில் மீண்டும் அமர்ந்தார். வாலண்டினா நன்றி கூறினார். தமக்கு மற்றொரு உக்ரைனிய சிப்பாயும் உதவி செய்ததாக கூறிய அவர், நான் அவருக்கு மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அத்தகைய அன்பான நபர் என்று அவர் சொன்னார். மண்டபத்தின் கீழே ஒரு டீனேஜ் பெண் பெரியவர்கள் குழுவில் அமர்ந்து ஒரு கரடி பொம்மையை பிடித்துக் கொண்டிருந்தார். இது உக்ரைனிய துருப்புக்களின் பரிசு என்று அவர் கூறினார். வெளியே உக்ரைனிய துருப்புக்கள் மீண்டும் வானத்தை ஆளற்ற விமானங்களுக்காக ஸ்கேன் செய்தனர். பின்னர் நிருபர்கள் அனைவரையும் தங்கள் தளத்திற்கு திரும்ப கவச வாகனத்தில் ஏற்றினார்கள். சூரியன் மறைவதற்குள் உக்ரைன் எல்லைகளுக்குள் செல்ல வேண்டும் என்று கூறினார்கள். அங்கிருந்து அவர்கள் பத்திரிகையாளர்களை உக்ரைனுக்கு அழைத்துச் சென்றனர். உக்ரைனிய துருப்புக்கள் ரஷ்ய எல்லையில் நாட்டப்பட்ட ஸ்வஸ்திகாவால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளை கொடியை அந்த குழு கடந்து சென்றது. உக்ரைனை நாஜி அரசு என்று அழைக்கும் ரஷ்யாவிலிருந்து வெளியேறும் நுழைவாயிலை இது குறிக்கிறது என்று உக்ரைனிய துருப்புக்கள் கூறினார்கள். எல்லையில் அனைத்து பக்கங்களிலும் புகைமூட்டமாக இருந்தது. கடந்த சில மணி நேரங்களில் உக்ரைன் பகுதியில் ரஷ்ய கிராமங்களை பல ரஷ்ய சரக்கு குண்டுகள் தாக்கின. உக்ரைன் சோதனை சாவடி ஒன்றில் வாகனம் ஒன்று தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. போஸ்ட் நிருபர்களின் வாகனம் அதை கடந்தும் உக்ரைனுக்குள் ஆழமான பகுதிக்குள் சென்றது. நிருபர்களை ரஷ்யாவுக்குள் அழைத்து சென்ற உக்ரைனிய துருப்புக்கள் அவர்களை பத்திரமாக உக்ரைனுக்குள் இறக்கிய பின்னர் ரஷ்யாவுக்கு திரும்பி சென்றனர்.